Hi guys, I'm CL Subscribers, family மக்களே and friends எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம வீடியோ யூடியூப்ல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேர்த்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ்க்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் பாஸ்ட் ஒரு 1.5 months ஐபிஎல் கண்டென்ட் தான் போயிட்டு இருக்கு. அண்ட் ஐபிஎல் 10 டீம்ஸ் ப்ரிவியூலேருந்து அதுக்கப்புறம் மேட்ச் ப்ரிவியூஸ், அதுக்கப்புறம் ரிவ்யூ உங்களுக்கு ஷார்ட்ஸ் வருது. ஸோ கிட்டத்தட்ட 1.5 months இப்படியே போயிடுச்சு. அதுக்குள்ளே எப்படி போச்சுன்றதே என்னால் நம்ப முடியல. We are almost about to enter the business stage of IPL. ஏன்னா ஆல்மோஸ்ட் 45 மேட்சஸ் ஆப்போது, we are less than 25 மேட்சஸ் தான். அதுக்கப்புறம் செமிஸ் ஃபைனல்ஸ் வந்து போதும். இப்போ ஐபிஎல்லே முடிய போகுது. உங்களால் நம்ப முடியுதா? இப்போ தான் மார்ச் எப்படா வரும், மார்ச் எண்டில் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக நினச்சிட்டு இருந்தேன். நாம இப்போ மே 1 என்டர் ஆயிட்டோம். பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 month ஃபுல்லாகவே ஐபிஎல் ஆக்ஷன் ஓடி போச்சு. வேற லெவலில் இருந்தது எல்லா மேட்சஸும். ஸோ இப்படி டைம் ஓடுதுன்னு பாருங்க, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுது. ஸோ சூப்பராக இருக்குங்க ஐபிஎல் 2026. ஸோ இந்த வீக் ஷெட்யூல் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். எஸ்ஆர்ஹெச் காம்பரன்ஸாக ஜெயிச்சிட்டாங்க. நம்ம ப்ரிவியூவில் ப்ரெடிக்ஷன் கொடுத்தாம எஸ்ஆர்ஹெச்னு. ஜிடி ஆர்சிபி நம்ம ஆர்சிபி ப்ரெடிக்ஷன் சொல்லியிருந்தேன். பார்த்தா ஜிடி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு போட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஃப்ரைடே மேட்ச் ப்ரிவியூ ஆர்ஆர்டிசி, சாட்டர்டே அல்டிமேட் எல் கிளாசிக்கோ சிஎஸ்கே மும்பை நடக்க போகுது. அன்னைக்கு ஒரு மேட்ச் தான், 2 மேட்ச் கிடையாது. ஸோ அந்த ப்ரிவியூ நம்ம இன்னைக்கு பார்ப்போம். சண்டே 2 மேட்ச் எஸ்ஆர்ஹெச் கேகேஆர், ஹைதராபாத்ல 3:30 மேட்ச். நைட்டு பார்த்தீங்கன்னா ஜிடி vs பஞ்சாப், அகமதாபாத்ல 7:30 மேட்ச். ஸோ இதோட இந்த வீக் மேட்சஸ் முடியுது. மண்டேலேருந்து ரைவல் ரிவிக்கு ஆரம்பம். ஸோ May 2 to May 10 அவுட் அல்டிமேட் ரைவல் ரிவிக்கு. ஸோ இதான் இந்த வீக் பிக்சர்ஸ். ஐபிஎல் 2026 எந்த நிலவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லா டீமே கிட்டத்தட்ட சேம் பாயிண்ட் ஆஃப்ல இருக்காங்க. செகண்ட்லேருந்து ஃபோர்த், அதாவது ஆர்சிபி எஸ்ஆர்ஹெச் 3 டீமே 9 மேட்சஸ்ல 6 wins 3 loss 12 பாயிண்ட்ஸோட டைல இருக்காங்க. என்ஆர்ஆர்ல ஆர்சிபி செகண்ட், ஆர்ஆர் ஃபோர்த், எஸ்ஆர்ஹெச் தேர்ட். பஞ்சாப் ஒரே ஒரு லாஸ், ஒரு நோ ரிசல்ட்டோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஜம்முன்னு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் டாப் 4. ஜிடி ஆர்சிபி தோக்கடிச்சு ஸ்லோவா டாப் 4 நாங்களும் வருவோம்ப்பா, புஷ் கொடுப்போம். 5th பிளேஸ்ல இருக்காங்க. 6, 7 பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டெல்லி சிமிலர் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க. எம்ஐ, எல்எஸ்ஜி, கேகேஆர் இனி மேலே வருவாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ இதுதான் இப்போதைக்கு நிலவரம். ஸோ சீக்கிரம் கீழே இருக்கிற டீம்ஸ் மேலே வந்தால் தான் ஐபிஎல் போக போக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லைனா டாப் 4 ஒன் சைடு டீம்ஸாக இருக்கும். சரி, அதெல்லாம் ஓகே. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்னடா பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தி அல்டிமேட் எல் கிளாசிக்கோ ப்ரிவியூஸ், ஐபிஎலோட ஓஜி ரைவல்ரி அண்ட் ஓஜி மேட்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். சிஎஸ்கே vs மும்பை சேப்பாக்கில் நம்ம சிங்கார சென்னையில் 7:30 சாட்டர்டே நைட் நடக்க போகுது. ஸோ அந்த மேட்சோட ப்ரிவியூ தான், ப்ரெடிக்ஷன்ஸ் பார்ப்போம். டீமோட பிளேயிங் 11, இன்ஜுரி அப்டேட் என்ன, யார் ஜெயிப்பா, அதுக்கப்புறம் ஸ்வாட் அனாலிசிஸ், ஸ்டேடியம் அனாலிசிஸ், வின்னிங் ஃபேக்டர் என்ன, ஓவரால் யாருக்கு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். 2 டீமுக்குமே இன்னிலேருந்து எல்லா மேட்சுமே டூ ஆர் டே மேட்சஸ், ஒரு வெறித்தனமான மேட்ச் சிங்கார சென்னையில் ரெடியாக இருக்குது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம சிஎஸ்கே மும்பை மேட்ச் ப்ரிவியூ அவுட் அண்ட் அவுட் பார்க்க போகிறோம். ஸோ இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 2 டீமே இனி எல்லா மேட்சும் டூ ஆர் டே மாதிரி தான் இருக்குது. வின்னிங் மொமெண்டமில் இருக்கிற டீம் மேலே போகும், இன்னொரு டீம் எலிமினேட் ஆக போகுது. சரி, ஓகே, ஃபேக்ட் ஆஃப் த டேக்குள்ளே போவோம். ஸோ இன்னைக்கு என்ன ஃபேக்ட் ஆஃப் த டே பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே ஒரே டீம்லேருந்து 3 பேர் செஞ்சுரி அடிச்சது 2 தடவை தான் நடந்திருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் டீமாக பார்த்தீங்கன்னா 2025 எஸ்ஆர்ஹெச் பண்ணாங்க. ஏன்னா இஷான் கிஷான், ஹென்ரிக் லெசன், அபிஷேக் சர்மா ஒரே டீம்லேருந்து 3 டிஃபரன்ட் செஞ்சுரியன்ஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் லாஸ்ட் இயர் தான் இருந்தது. இந்த செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் அந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன சொல்றது, ரேஞ்ச் கில்டன் செஞ்சுரி மூலமா மும்பையுமே செகண்ட் டீம் டு ரெஜிஸ்டர் 3 டிஃபரன்ட் செஞ்சுரிஸ் இன் சிங்கிள் சீசன். ஏன்னா டிகாக்கு, திலக் வர்மா, இப்போ ரேஞ்ச் கில்டன். ஸோ இந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டாட்டை மும்பை பதிச்சிருக்காங்க. பட் சீசனே சோகமாக இருக்கு. பட் இது ஏதோ பெருமைக்கு சொல்லிக்கலாம் மும்பை ஃபேக்ட் ஆஃப் டேல. சரி, ஓகே, குவிஸ் செக்ஷனுக்குள்ள போகும் மக்களே. குவிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வைக்கணுன்றதுக்காக தான் நான் ஈஸியாக கொஸ்டின்ஸ் தான் எடுத்துன்னு வரேன். ஆல்சோ உங்களோட ஐபிஎல் நாலேஜ், கிரிக்கெட் நாலேஜ் டெஸ்ட் பண்ண தான் எடுத்துன்னு வரேன். தப்போ ரைட்டோ கரெக்டான ஆன்சர் சொல்லணும்லாம் இல்லை. நீங்கள் என்ன ஆன்சர் தோணுதோ என் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. கரெக்டான ஆன்சருக்கு நான் வந்து அடுத்த வீடியோவில் ஆன்சர் சொன்னீங்கன்னா பின் பண்ணி சொல்லுவேன், இல்லை கமெண்ட்டை பின் பண்ணி வைப்பேன். தப்பாக சொன்னீங்கன்னா ஆல்வேஸ் சப்போர்ட்டிவ், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ இன்னைக்கான குவிஸ் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்கே மும்பை ரிலேட்டட் தான். 2012 ஐபிஎல் எலிமினேட்டரில் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் ஆடினாங்க. அந்த இயரில் சிஎஸ்கே மும்பை பெங்களூரில் ஆடினாங்க எலிமினேட்டர் மேட்ச். ஸோ அந்த மேட்ச்சில் மேன் ஆஃப் த மேட்ச் யார், இங்கே யார் ஜெயிச்சான்னு தெரிஞ்சா உங்களுக்கு மேன் ஆஃப் த மேட்ச். ரொம்ப ஈஸியஸ்ட் கொஸ்டின், அவர் ஒரு லெஜெண்டு. ஸோ அந்த மேட்ச்சில் யார் மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கலாம், கரெக்டான ஆன்சர் தெரிஞ்சா காமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து இன்னைக்கான குவிஸ் கொஸ்டின், சிஎஸ்கே அண்ட் மும்பை ரிலேட்டடாக. ஜிடி ஆர்சிபி ரிலேட்டடாக கேட்ட கொஸ்டினுக்கு வந்து யாருமே ஆன்சர் பண்ணல. ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் பண்ணுங்க. தப்போ ரேட்டோ நான் உங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவேன். கரெக்டான ஆன்சர் நான் பின் பண்ணுவேன். நெக்ஸ்ட் வீடியோவில் ஆன்சரை ரிவீல் பண்ணுவேன். ஸோ அதனால தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்காக தான் மக்கள் இந்த குவிஸ் செக்ஷன், எனக்காக கூட இல்லை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாருங்க. ஐ ஹோப் யூ வில் ஃபைண்ட் இட். ஸோ ஸ்டேடியம் அனாலிசிஸ்க்குள்ள போவோம். ஸ்டேடியம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கார சென்னை சேப்பாக்கலாம். உங்களுக்கே தெரியும், வேர்ல்ட் கப்லேருந்து நம்ம ஒரு புது சேப்பாக் பிச்சை பார்க்குறோம். பிச் நம்பர் 6 மட்டும் தான் கொஞ்சம் பால் கிரிப் ஆகி ஸ்லோவாக இருக்குது. இந்த சிஎஸ்கே ஜிடி ஆனாங்களா, அதுதான் பிச் நம்பர் 6. மற்ற எல்லா பிச்சுமே ஒரு பேட்ஸ்மேன் ஓரியன்டட் பிச்சாக தான் இருக்குது. அண்ட் நீங்கள் ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 208 அண்ட் ஆவரேஜ் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 202. ஸோ இங்கே சிமிலராகவே நீங்கள் 200 அடிச்சா தான் பேட் ஃபர்ஸ்ட் ஜெயிக்கலாம். அண்ட் மினிமம் ஒரு 190 to 210 அடிச்சா தான் அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு மேட்ச் அவுட் ஆஃப் இட் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆடுற டீம். இல்லைனா சேசிங் டீம் துண்டா ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க. நைட் மேட்ச்ல எஸ்பெஷலி சேசிங் டீமுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு. டியூ சம்டைம்ஸ் வரலாம். ஸோ பீச் சைடு ஸோ அவ்வளோவா காத்தடிக்கும், பட் டியூ வரலாம். ஸோ இங்கே வின் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 2 வின் ஃபேக்டர் ட்ரிக் பண்ணோம்.
பவுலிங் இன் 7 to 15. ஏன்னா பவர் பிளேக்கு அப்புறம் பால் கொஞ்சம் கிரிப் ஆகும், ஸ்பின்னர்ஸ்க்கு அவ்வளோ அசிஸ்டன்ஸ் இருக்குமான்னு தெரியல, பட் பால் நின்று வரும். ஸோ 7 to 15 எந்த டீம் வந்து பவுலிங் நல்லா எஃபெக்டிவாக போகிறாங்க அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி 16 to 20 எந்த டீம் பேட்டிங்கில் அடி நடிக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஏன்னா எங்கள் பவர் பிளே எப்பயும் ரன்ஸும் வரும், விக்கெட்ஸ் வரும். ஸோ அது ஒரு 50-50 தான். பட் 6 to 15 அதே மாதிரி 16 to 20 இந்த ரெண்டு ஃபேஸஸில் ஜெயிக்கிற டீமுக்கு எப்பயுமே இங்கே அட்வான்டேஜ் இருந்திருக்கு. ஸோ சேப்பாக்கில் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஃபஸ்ட் பேட்டிங் எடுக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு 195 210 அடிங்க, அதுதான் ஒரு சேஃப் ஸ்கோர். இல்லைனா சேசிங் டீம் ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க நம்ம சேப்பாக் பொறுத்த வரைக்கும். சரி, அப்போ சேப்பாக்னுட்டோமே சிஎஸ்கே வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ சிஎஸ்கே வச்சு தான் நம்ம இனிஷியாக ஆரம்பிக்கிறோம். ஸோ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹேட்ரிக் ஆஃப் லாஸஸில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஹேட்ரிக் ஆஃப் வெற்றியை நோக்கி போகலாங்க அப்படின்னு சொல்லும்போது எஸ்ஆர்ஹெச் கிட்ட ஒரு ஹால்ட் வந்தது. அதுக்கப்புறம் நடுவில் போய் பார்த்தீங்கன்னா மும்பையை வான்கடையிலே போட்டு சம்பவம் செஞ்சாங்க. 103 ரன்ல வின்னு. ஓகே, பழைய சிஎஸ்கே வைப்ஸ் தெரியுது, சூப்பராக ஆடுறாங்கன்னு நினைக்கும் போது ஜிடி கிட்ட ஒரு படு மோசமான தோல்வி. ஸ்ட்ராட்டஜி புவர், டீம் 11 பிளேயிங் செலெக்ஷன் போர், பவுலிங் ரொட்டேஷன் போர், கேப்டன்சிலி மிஸ்டேக். ஸோ பழைய சிஎஸ்கே இந்த சீசன் ஸ்டார்டிங்கில் நம்ம எதிர்பார்த்தோமா அதே மாதிரி நடத்து. சிஎஸ்கே ஒரு மேட்ச் கரெக்டாக பண்ணால் ஏன்டா அடுத்த மேட்ச் சொதப்புறீங்கன்ற மாதிரி புலம்பு வைக்கிறாங்க நம்மள. ஸோ அவங்க வின்னிங் காம்பினேஷன் சொதப்புறாங்க. ஸோ அவங்க இந்த மேட்ச்க்கு எப்படி போனான்னு நான் சொல்கிறேன். பிளேயிங் லோன் வைஸ் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பிளேயிங் லோனில் ருத்துராஜ் கெய்க்வாட் ஓப்பன் வித் சஞ்சு சாம்சன். ருத்து ஸ்லோவாக ஃபார்முக்கு வந்திருக்காரு. அந்த 74 வில் பிரிங் ஹிம் குட் கான்ஃபிடன்ஸ். பட் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணோம். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் இஸ் ஃபேவரட் டீம், நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு 2022 ஸோ அதனால பார்க்கலாம் அவர் ருத்து நாக் மும்பை அகேன்ஸ்டாக வருதான்னு பார்க்கலாம். சேட்டன் என்ன சொல்லுது, சேப்பாக் எப்பயுமே ஒரு சம்பவம் தான். ஆடின 2 மேட்ச்ல டெல்லி மேட்ச் ஒரு செஞ்சுரி, அதே மாதிரி கேகேஆர் மேட்ச் ஒரு 45, மஞ்சா மேட்சும் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு. ஜிடி மேட்ச் மட்டும் தான் சொதப்பிட்டாரு. ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் சஞ்சு சாம்சன் ஷோ. இவங்க 2 பேரும் பவர் பிளேல 50+ அடிச்சிட்டாலே கண்டிப்பாக சிஎஸ்கே டெஃபினட்டாக 200+ அடிப்பாங்க, இல்லை செகண்ட் இன்னிங்ஸ் தான் சேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்க 2 பேர் இது வரைக்கும் ஒரு மேட்ச் கூட 6 ஓவர்ஸ் தொடர்ந்து ஆடினதே கிடையாது. சரிங்களா? ஸோ அதனால சேப்பாக்கில் கண்டிப்பாக சாம்சன் ருத்துராஜ் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் போட்டு ஃபேன்ஸ் என்டர்டெயின் பண்ணுவோம் நான் நம்புறேன். யாரும் ஒருத்தராவது பவர் பிளேக்கு அப்புறம் நிற்கணும். 2 பேரும் அவுட் ஆகிட்டா மாட்டிப்பாங்க. 1 டவுனில் பார்த்தீங்கன்னா உர்வில் பட்டேல் அவரை கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணுங்க. லாஸ்ட் இயர் நல்லா என்ன சொல்றது ஒரு லைட் காமிச்சாரு. அதே மாதிரி நல்ல ஃபயரிங் இன்டென்ட் இருக்கு. உடனே ஒரு மேட்ச் ஃபெயில் ஆட்டான்னு தூக்கி செஞ்சு தூக்கி இறக்காதீங்க. ஆர்டரும் மாத்தாதீங்க. உர்வில் பட்டேல் பெர்ஃபெக்ட் அட் நம்பர் 3 அக்ரெசிவ் இன்டென்ட்ல தான் ஆட போறாரு. பட்டாபகம் பரட்டிலகம் கைண்ட் ஆஃப் பிளேயர் தான். அவர் கொஞ்சம் பேக் பண்ணுங்க. ஹீ வில் கம் குட் ஷோரா. அந்த ரெய்னா மாதிரி வரணும்னு நம்ம தீல யாரும் எதிர்பார்க்க முடியாது. அது வேற, அவர் ஓஜி. ஸோ அடுத்த சின்ன பசங்க யாரும் நல்லா வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும் போது உர்வில் பட்டேல் ஹேஸ் தட் எபிலிட்டி அண்ட் ஹேஸ் தட் கமாடிட்டி. ஸோ நல்லா பண்ணுவார் நம்பலாம். நம்பர் 4ல சர்ஃபராஸ் கான் வந்து போட்டிருந்தாங்க. பட் நான் பர்சனலாக என்ன ப்ரிஃபர் பண்ணா ப்ரூவிஸ் நம்பர் 4 அனுப்புங்க, டூபே நம்பர் 5, சர்ஃபராஸ் நம்பர் 6. சர்ஃபராஸ் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டரில் எங்க வேணாலும் ஆடுவார். 4, 5, 6 அவர் நீங்க எங்க இறக்கினாலும் ஆடு விடுவார். பட் டூபே ப்ரூவிஸ்லாம் நீங்க ரொம்ப கீழே இருக்க முடியாது. ஸோ அவங்களுக்கு ஏற்ற நம்பர் 4 and 5. பட் டூபே அண்ட் ப்ரூவிஸ் பெரிய ஒரு ஃபெயிலியராக தான் இருக்காங்க. டூபே எல்லாருமே ஸ்கேமர்ன்றோம். நானே பர்சனலாக அப்படி தான் சொல்லுவேன். பட் ரொம்ப இதுவாகக்கூடாது. ஸோ சிவம் டூபே அவர் பொட்டன்ஷியலுக்கு இது வரைக்கும் இன்னும் ஒரு மேட்சஸ் கூட சிங்கிள் ஹேண்டடாக ரீச் கொடுக்கலான்னு பெர்ஃபார்ம் பண்ணல. பேட்டிங்கில் ஃபெயிலியராக தான் இருக்காரு. டெவல் ப்ரூவிஸ்மே பார்த்தீங்கன்னா ஆஹா ஓஹோ கண்டா வர சொல்லுங்கன்னா பாட்டு போட்டோம். கேகேஆர் மேட்ச் தாண்டி அவருமே எதுவும் பெருசாக இம்பாக்ட் கிரியேட் பண்ணல. ஸோ டூபே அண்ட் ப்ரூவிஸ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணாதான் சிஎஸ்கேக்கு ஜெயிக்க முடியும். ஏன்னா எப்பயுமே சாம்சனே அடிச்சுட்டு இருக்க முடியாது, இல்லை ருத்துராஜ் அடிக்க முடியாது. யுவர் மிடில் ஆர்டர் நீட்ஸ் டு ஸ்டெப் அப். இதுதான் ஒரு பிக் டைம். டூபே ஆர் ப்ரூவிஸ் ஹேஸ் டு ஸ்டெப் அப். இல்லைனா சிஎஸ்கே திரும்பி பதற்குள்ள மாட்டிப்பாங்க. ஜேமி ஓட்டன் அதுக்கப்புறம் அகில் ஹுசைன் உங்க ஃபினிஷர்ஸ். ஏன்னா அகில் ஹுசைன் தான் இம்பாக்ட் வருவார். ஸோ ஜேமி ஓட்டன், அகில் ஹுசைன் அண்ட் சர்ஃபராஸ் கான் உங்க ஃபினிஷர்ஸ் போது ஆஸ் அ டீமாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபினிஷிங் ரொம்ப வீக்காக இருக்கு. பவராக இல்லை, அதே மாதிரி லீத்தலாக இல்லை. பட் இவங்களால ரன்ஸ் தேர்த்த முடியும். ஒரு 4 overs 40 சர்ஃபராஸ், ஓட்டன், அகில் ஹுசைன்லாம் தே கேன் புல் இட் ஆஃப். அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான். பட் பெரிய சேஸ் இல்லை பெரிய ரன்ஸ் அடிப்போமா எனக்கு தெரியல. அந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி. ஏன்னா தலதோனி ஃபிட்டா இல்லையான்னு இன்னும் தெரியல. நோ ரிப்போர்ட்ஸ், நோ நத்திங். ஆடுவாரா இல்லையான்னு தெரியணும் போது ஃபினிஷிங் கொஞ்சம் வீக்காக இருக்கு. மிடில் ஆர்டரில் ப்ரூவிஸ் அண்ட் டூபே ஹேஸ் டு கம் இன் டு த பிக்சர். இல்லைனா ரொம்ப சிஎஸ்கே டாப் ஆர்டர் ஓரியன்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்காங்க. ஏன்னா மாத்திரையும் இல்லை. ஸோ பவுலிங் லைனை பற்றி பார்த்தா பவுலிங் தாங்க சிஎஸ்கேக்கு லாஸ்ட் இயர்லேருந்து இப்போ வரைக்கும் நல்லா இருக்கு. ஏன்னா அன்ஷுல் கம்போஸ் பர்பிள் கேப்ல ஹோல்டர் லிஸ்ட்டில் இருக்காரு. சூப்பராக போறாரு. டெத் ஓவர்ஸில் நல்லா எஃபெக்டிவாக இருக்காரு. பவர் பிளேலுமே ஜிடி மேட்ச் நல்லா இன்டென்ட் காமிச்சாரு. ஸோ இஸ் டூயிங் வெல். அவரை நான் குறைய சொல்ல மாட்டேன். மும்பை வேற அவருக்கு எடுத்து விட்ட டீம். ஸோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா இருப்போம். நூர் அஹ்மத் அட் சேப்பாக் வில் பி a different person if அகில் ஹுசைன் gives a good support. ஏன்னா அகில் ஹுசைன் அடி வாங்கினாலும் இருக்காரோ, அகில் ஹுசைன் இருந்தால் நான் நல்லா போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி பிளேயர் தான் நூர். ஏன்னா அவருக்கு ஒரு சப்போர்ட்டிவ் என்ன சொல்ற பவுலர் இருந்தால் தான் he can be lethal. இல்லை அவர் மட்டுமே ஸ்ட்ரைக் பவுலர் வந்தால் அவர் அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நூர் அஹ்மத் அவர் 4 overs ரொம்ப இம்பார்ட்டன்ட் சேப்பாக்கில். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் கைன்ஸாக லாஸ்ட் டைம் 3 or 4 எடுத்தார். ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் நூர் டு டூ வெல் அகேன்ஸ்ட் மும்பை. மற்றபடி பார்த்தீங்கன்னா குர்ஜப்னீத் சிங் அண்ட் முகேஷ் சௌத்ரி தயவு செஞ்சுலாம் இம்பாக்ட் லெவன் லாஸ்ட் மேட்ச் மாதிரி குருமா கிண்டாமல் ஆட வைங்கப்பா பிளேயிங் லெவனில். இல்லையா அகில் ஹுசைன் ஆடுறாரா, முகேஷ் சௌத்ரி எடுத்துவாங்க. நல்ல பிளேயர். அவர் ஏன் இப்படி சொதப்பீங்க? நல்லா இன்சிங் அவுட் சிங் போடுறாரு. குர்ஜப்னீத் சிங் இன் பேச்சஸ் டீசெண்டாக பண்ணியிருக்காரு. ஸோ ஓகே, இப்போ சிஎஸ்கே பற்றி இம்பாக்ட் பிளேயர் யார் வருவாங்க அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் மேட்ச் அகில் ஹுசைன் 11ல் இருந்தார். முகேஷ் சௌத்ரி இம்பாக்ட் லிஸ்ட்டில் வந்தாங்க. பட் அன்எக்ஸ்பெக்டட் விக்கெட் போகே சர்ஃபராஸ் வந்தார். ஸோ இஃப் தட் இஸ் த கேஸ்னா முகேஷ் சௌத்ரி தான் இம்பாக்ட் பிளேயர் எடுத்துன்னு வரணும். ஏன்னா தல தோனி ஸ்டேட்டஸ் என்னன்னு இன்னுமே தெரிய மாட்டேங்குது. அவர் ஆட மாட்டார்ன்ற மாதிரி தான் ரிப்போர்ட்ஸ் வருது. பட்
ட்ரைனிங்கில் இருக்காரு, கீப்பிங் பண்ணுறாரு, பேட்டிங் ஆடுறாரு, என்ன சொல்கிறதுனே தெரியல. தலை சீக்கிரம் வாங்க, டீம் ரொம்ப கஷ்டப்படுது, ஃபினிஷிங்கும் வீக்காக இருக்குது, நீங்கள் தான் வந்து காப்பாற்றணும். பிரசாந்த் தீர், கார்த்திக் சர்மாலாம் இன்னும் டைம் வேணுங்க. காசு கொடுத்துட்டு வாங்கிட்டோம், அதனால பிளேயிங்லாம் ஆட வைக்கணும்லாம் ஆட வைக்காதீங்க. தயவு செஞ்சு அவங்களை அந்த எக்ஸ்போஷர் கொடுங்க. டேலண்ட் வந்து ஜஸ்டிஃபை பண்ணல, அவங்களுக்கு இன்னும் மேட்ச் ப்ராக்டிஸ் வேணும். ஸோ அதனால் உடனே இவங்க 2 பேர் பிளேயிங்லாம் எனக்கு எடுத்து வேணாம். ராமகிருஷ்ணா கோஷ் நல்ல டேலண்ட், பட் யாருக்கு பதிலாக வருவார் கேள்விக்குறி. ஸோ ஹைலி அகில் ஹுசைன் இல்லை முகேஷ் தான் இம்பாக்ட் பிளேயர் வருவாங்க. தலை தோனி நிலம் என்னன்னு தெரியல. ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தான் மக்களே சின்ன சின்ன வீக்னஸ் இருக்குது, பட் நினச்சா அது நல்லா பண்ணலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆப்போனன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் பற்றி பேசுவோம். ஆளாரு என்ன ஆச்சுன்னு தெரியல இந்த வருஷம் மும்பை இந்தியன்ஸ்க்கு. எவ்ரி என்ன சொல்கிறது, எவ்ரி கமெண்டேட்டர்ஸாக இருக்கட்டும், ஈவன் நம்ம ப்ரெடிக்ஷன் யூடியூப்ல வீடியோ போகிற எல்லாருமே மும்பை இந்தியன்ஸ் டாப் 2 ஷோராக வருவாங்கப்பா. டாப் 2ல மும்பை இந்தியன்ஸ் எல்லாமே இருக்கவே இருக்காது. ஈவன் 2025 பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துமே என்ன சொன்னோம், இந்த டீமுக்கு பேக்கப்பும் நல்லா இருக்கு, பிளேயும் நல்லா இருக்கு, அப்படி இப்படின்னு குறை வச்சுட்ட டீம் நம்ம ரொம்ப ஓவராக கண்டு வச்சிட்டோமோன்ற மாதிரி. மும்பை இந்தியன்ஸ்க்கு இந்த வருஷம் எதுவுமே ஒழுங்காக போல. கேப்டன்சி ஃபெயிலியர், பேட்டிங்கு கன்சிஸ்டண்ட்டாக இல்லை, பவுலிங் பரமாட்டி வாங்குறாங்க, ஃபீல்டிங்குமே ரொம்ப சுமாராக லோ ஸ்டாண்டர்டாக இருக்குது. அண்ட் என்ன தான் நடக்குது மும்பை இந்தியன்ஸ்குள்ளே எனக்கு தெரியல. கேப்டன்சி இஷ்யூவா, மேனேஜ்மெண்ட் சரியில்லையா, பிளேஸ் பேக்கிங் சரியில்லையா, இல்லை ட்ரஸ்டபிலிட்டி அக்கௌண்டபிலிட்டி இல்லையா, என்ன ப்ராப்ளம்னே தெரியலங்க மும்பை இந்தியன்ஸ். ஐ எம் சோ டிஃப்ளேட்டட் தட் மும்பை இஸ் டூயிங் லைக் திஸ். சரி, அவங்க ஏன் அப்படின்ற பின்னாடி பேசுவோம். ஸோ அவங்களோட பிளேயிங் லோன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் வில் ஜாக்ஸ் அண்ட் ரயன் நிக்கல்டன் வில் ஓப்பன் அண்ட் பாண்டியா அந்த டாஸ்லேயே சொன்னார் ரோஹித் சர்மா ஸ்டில் நீட் சம் கேம் டைம்ன்றாரு. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மேட்ச் அவர் ஆட மாட்டார். ஸோ இட் வில் பி த டிஸ்ட்ரக்டிவ் வில் ஜாக்ஸ் அண்ட் ரயன் நிக்கல்டன் ஒரு நல்ல ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் செட்டாக இருக்குது ரோஹித் சர்மா வரைக்கும். ஹோப் தே ஷுட் பி கவுண்டிங் ஆன் திஸ். ஏன்னா சன்ரைஸோட ஒரு சூப்பர் ஸ்டார்ட் கொடுத்தாங்க, பவர் பிளேல அரௌண்ட் 75 ரன்ஸ் கிட்ட வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வில் ஜாக்ஸ் அவுட் ஆனார். பட் த இம்பெட்டஸ் வில் ஜாக்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஆடினது ஐ வாஸ் சோ ஹாப்பி. இந்த வில் ஜாக்ஸ் தான் மும்பை இந்தியன்ஸ் யூஸ் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் அது மிடில் ஆர்டரில் பண்ணாரு, பட் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓப்பனிங்லேயே நல்லா பண்ணி கொடுத்தாரு. எல்லாருக்கும் தெரியணும் வில் ஜாக்ஸ் ஓப்பனாக தான் ஆரம்பிச்சார், மிடில் ஆர்டர் பிளேயர் கிடையாது. ஸோ வில் ஜாக்ஸ் கிட்ட நான் திரும்பி அக்கௌண்டபிலிட்டி பார்க்குறேன். ஏன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே பிச்சு அவங்க நல்லா சூட் ஆகும். லாஸ்ட் டைம் கூட அங்கே 2 விக்கெட்ஸ் அச்சாரு, பேட்டிங்லேயே ஒரு 25-30 அச்சார்ன்ற போது வில் ஜாக்ஸ் ஹேஸ் டு கம் இன் டு த பார்ட்டி. ஏன்னா ரயன் நிக்கல்டன் கிட்ட நீங்கள் கன்சிஸ்டன்சி எதிர்பார்க்க முடியாது. அவர் பட்டாபயம் பார்ட்டி லைக் பிளேயர் தான். மும்பை கூட எஸ்ஆர்எச் கூட செஞ்சுரி அச்சாரு. ஸோ அதனால ஐ எம் ஹோப்பிங் தட் வில் ஜாக்ஸ் வில் கம் குட் இன் திஸ் மேட்ச். நிக்கல்டன் 50-50 அடிக்கலாம், இல்லை பவர் பிளேலே அவுட் ஆகிட்டு போகலாம், பார்க்கலாம் என்ன நடக்கும். பட் இவங்க 2 பேருமே யாராவது ஒருத்தர் சிஎஸ்கே சொல்ற மாதிரி பவர் பிளே தாண்டி நிற்கணும். இவங்க 2 பேரும் அவுட் ஆயிட்டா மிடில் ஆர்டரில் ப்ரெஷர் ஆகிடும். ஏன்னா சூரியகுமார் யாதவ் ஒரு லீனஸ்ட் பேட்ச்ல இருக்காரு. என்ன சொல்றதுனே தெரியல. T20 ஃபர்ஸ்ட் மேட்ச்க்கு அப்புறம் நான் எங்கடா இருக்கேன், என்ன பண்றேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. சூரியகுமார் யாதவ் வராரு, 2 ஓவர் நிற்கிறாரு, அவுட் ஆகிட்டு போறாரு. இதே தான் சூரியகுமார் யாதவ் கதையா இருந்திருக்கு. டெல்லி மேட்ச் மட்டும் தான் 50 போட்டாரு. மற்றபடி ஒரு சூர்யா சீசனான்னு கேட்டா புவரஸ்ட் சீசன் ஃபார் சூரியகுமார் யாதவ். நம்பர் 3-4 மாற்றி அனுப்புறாங்க, அங்கேயுமே பட மாட்டேங்குது. அவர் எப்போதான் அடிப்பான்னு தெரியல. சிஎஸ்கே மேட்ச் ஒரு க்ரூஷியல் கிரைசிஸ் மேட்ச், அதுலயாவது மனுஷன் நல்லா அடி கம்பேர் கொடுத்தா ஐ வில் பி ஹாப்பி. அட்லீஸ்ட் ஒரு 30 ரன்ஸ் மேலே அடிக்கணும் சூர்யா மாதிரி பிளேயர். அவர் இப்படி ஃபெயில் ஆகிறது மும்பை இந்தியன்ஸ்க்கு ரொம்ப பேக்லாஷாக இருக்குது. ஏன்னா நம்பர் 4ல பார்த்தீங்கன்னா நம்மதீர் அனுப்புறாங்க. நான் திலக் வர்மா பர்ஃபார்ம் பண்ணேன். நம்மதீர் 4, 5, 6, 7 நீங்கள் எங்கே அனுப்பலாம், இஸ் குட் டச் ஆஃப் பிளேயர், நல்ல கேலிபர் இருக்குது, ஈ கேன் ஸ்ட்ரைக் வெல். அவரை ஏன் அவ்வளோ மேலே அனுப்புறாங்கன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. திலக் வர்மா ஆப்ட் நம்பர் 4, அவர் அனுப்புங்க. ஒரு 10-20 பால் செட்டில் ஆவார். அதுக்கப்புறம் கல்ட்டு தான் 25th பால்லேருந்து. ஸோ திலக் வர்மா நம்பர் 4 அமிச்சா மும்பை வில் பி வெரி மச் என்ன சொல்றது பவர்ஃபுல் நான் சொல்வேன். 5, 6, 7 தாங்க மும்பைக்கு. அங்கே ஹார்திக் பாண்டியா, நாமந்தீர், லாஸ்ட் மேட்ச் அந்த ராபின் மீன்ஸ் எடுத்துன்னு வந்தாங்க. ஐ வில் ப்ரிஃபர் ராஜ் பவா. ஏன்னா அவர் கொஞ்சம் மீடியம் பேஸும் போடுவார், நல்ல ஹிட்டர் வேறு, இந்தியா அண்டர்-19 டீமில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கான்ற போது அவங்களுக்கு வந்து ஷர்ஃபன் உத்தரஃபோன் நீங்கள் ஆட போகிறது இல்லை, நான் இந்தியனை பேக் பண்ணுறேன்னா ராபின் மீன்ஸ் அந்த அளவுக்கு நான் பெருசாக கேள்விப்படல. ஸோ ராஜ் பவா ட்ரை பண்ணலாம். பட் அந்த ஃபினிஷிங்குமே மும்பை கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்குது. பட் அவங்க பேட்டிங்கில் ஃபினிஷர்ஸ்லாம் இல்லை, யார் வந்தாலும் அடிதான்ற மாதிரி இருக்காங்க. ஏன்னா 240 அடிச்சாங்க எஸ்ஆர்எச் கூட. பட் சிஎஸ்கே அந்த அளவுக்கு வீக் பவுலிங்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ தேர் வில் பி ப்ராப்ளம்ஸ் ஃபார் மும்பை. அந்த மிடில் ஓவர்ஸில் ஸ்பின் எப்படி ஆட போகிறாங்க தெரியல. ஹார்திக் பாண்டியா லாஸ்ட் மேட்ச் ஒரு கிளிம்ஸ் காமிச்சார் ஒரு 31, பட் அது பத்தாது. அஸ் அ கேப்டனா ஹி நீட்ஸ் டு பெர்ஃபார்ம் வெல் அண்ட் பேட் கன்சிஸ்டன்ட்லி. நம்ம வந்து நான் சொல்கிற மாதிரி எங்கே நம்பிச்சாலும் ஆடுவார். ராஜ் பவா நல்ல பிளேயர். ஸோ அந்த டாப் 7 பார்க்க நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லாத மாதிரி தான் இருக்குது. பட் என்னன்னா அதில் கன்சிஸ்டன்சி தான் பிரச்சனை. அந்த டாப் 7ல ஒருத்தர் ஒரு மேட்ச் அடிச்சா அடுத்த மேட்ச் அடிக்க மாட்டாங்க, அதுதான் ப்ராப்ளமாக இருக்குது. பவுலிங் வைஸ் பார்த்தீங்கன்னா திரும்பி ட்ரெண்ட் போல் பக்கம் போயிருக்காங்க. பட் போல்ட் பழைய போல்ட் இல்லைங்க. அவர் ரிட்டையர் ஆனதுலேருந்து அது பழைய லீத்தல் ஸ்விங் இல்லை, அதே மாதிரி பேசும் இல்லை, லைனிலேருந்து வாகா போடுறாரு, ரொம்ப ரேராக தான் விக்கெட் எடுக்கிறான்ற போது மேட்ச் ஆன் மேட்ச் 10-11 போகுது எக்கானமி. அது ஒரு பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ஜஸ்பிரீத் பும்ராக்கு தயவு செஞ்சு ஒரு ரெஸ்ட் கொடுங்கப்பா. மனுஷன் T20 வேர்ல்ட் கப்ல வந்து எல்லா மேட்சும் ஆடிட்டு இருக்காரு. ஹி டெஃபினெட்லி நீட்ஸ் அ பிரேக். ரொம்ப ரஸ்டியாக இருக்காரு, ஸ்பீட் இல்லை, அக்யூரசி இல்லை, லைன்லேருந்து மிஸ் ஆகுது. அவரெல்லாம் 55 ரன் 60 ரன் கொடுக்கறலாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எப்படிப்பட்ட பும்ரா நம்ம இப்படி பார்க்குறோன்ற போது தயவு செஞ்சு அவருக்கு ரெஸ்ட் கொடுங்க. இல்லை உங்களுக்கு சீசன் முடிய போது நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா யங்ஸ்டர்ஸாவது ட்ரை பண்ணுங்க. கிறிஷ் பகத் மாதிரி ஏன் இப்படி பண்ணுறாங்க தெரியல. அல்லா கசின்ஸ் மட்டும் தான் லைம் லைட்டில் நல்லா பண்ணாரு. மேட்ச் ஆன் மேட்ச் ஒரு 2 விக்கெட் எடுக்கிறாரு. மற்றபடி அஸ்வினி குமார் ஒரு மேட்ச் நல்லா போட்டால் அடுத்த மேட்ச் அடி வாங்குறாருன்ற போது மும்பை இந்தியன்ஸ் பவுலிங் சும்மாவே வீக்காக இருக்குது.
பாண்டியா ஒருத்தர் தான் டீசெண்டாக போட்டார் ரிசர்ச் மேட்ச்சில். வில் ஜாக்ஸும் அடி வாங்கின போது மும்பை இந்தியன்ஸ் வேறு ஆப்ஷனே இல்லை. அவங்க எல்லாருமே ட்ரை பண்ணிட்டாங்க, கிட்டத்தட்ட 25-20 பிளே ட்ரை பண்ணாங்க மும்பை இந்தியன்ஸ். பட் எப்பயுமே காம்பினேஷன் கிளிக் ஆக மாட்டேங்குது. அதுவும் பவுலிங் அட்டாக் ரொம்ப வீக்காக இருக்குது. பேட்டிங்காவது ஓரளவு தேத்தலாம். ஸோ இம்பாக்ட் பிளேயராக மும்பை யார் எடுத்துன்னு வருவாங்கன்னு பார்த்தா லாஸ்ட் மேட்ச் ஷார்துல் தாக்கூர் எடுத்துன்னு வந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இம்பாக்ட் பிளேயர் வந்து இம்பாக்டே கிரியேட் பண்ணாமல் தண்டத்துக்கு இருந்தது ஷார்துல் தாக்கூர் தான். ஃபீல்டிங் மட்டும்தாங்க நின்றார், ஒரு கூட தெரியல. ஐ வாஸ் சோ பேஃபில் பை ஹார்திக் பாண்டியாஸ் டிசிஷன். அப்படி நீங்கள் கொடுக்குறியா பேட்ஸ்மேன்லையாவது இந்த இம்பாக்ட் யூஸ் பண்ணுங்க, ஏன் வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ நானும் அந்த ரகு சர்மா ட்ரை பண்ணுவேன். நல்ல ஸ்பின்னர், நல்ல லெக் ஸ்பின்னர். உங்களுக்கு மயாங்க் மார்க்கண்டே செட் ஆகல, செகண்ட் ஸ்பின்னர் வேணா நீங்கள் தாராளமாக போகலாம். நல்ல ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ அதுதாங்க மும்பை இந்தியன்ஸ் பற்றி. ஸோ கீ மேட்சப்ஸ்குள்ளே போயிடுவோம். ஸோ மும்பை இந்தியன்ஸ் பற்றி இதுக்கு மேலே பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. ஸோ கீ மேட்சப்ஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 மேட்சப் எடுத்துன்னு வரேன், 2 சைடும் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஜ் ரயான் ரிக்கில்டன் அண்ட் வில் ஜாக்ஸ். ஏன்னா பவர் பிளேல கண்டிப்பாக அன்ஷுல் கம்போஜ் போடுவார். அன்ஷுல் கம்போஜ் அண்ட் முகேஷ் சௌத்ரி விசஸ் ரயான் ரிக்கில்டன் வில் ஜாக்ஸ். நக்கீல் ஹுசைன் விசஸ் ரயான் ரிக்கில்டன், அது ஒரு நல்ல பேட்டிலாக இருக்கும். அண்ட் இதே மாதிரி நூர் அகமது விசஸ் திலக் வர்மான் ஹார்திக் பாண்டியா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெய்மி ஓட்டன் விசஸ் சூரியகுமார் யாதவ். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் விசஸ் ஜஸ்பீத் பும்ரா, ருத்ராஜ் கெய்க்வாட் விசஸ் ட்ரெண்ட் போல்ட். இந்த 2 பேட்டிலுக்கு நான் ஈகராக வெயிட் பண்ணுறேன். அதே மாதிரி ஃபினிஷிங்கில் பார்த்தீங்கன்னா சிவம் ரூபே விசஸ் ஹார்திக் பாண்டியா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மும்பை ஸ்பின்னர்ஸ் விசஸ் டெவால் ப்ரூஸ். ஸோ இதெல்லாம் தான் கீ மேட்சப்ஸாக நான் பார்க்குறேன். ஸோ ப்ரெடிக்ஷன் டைமுக்குள்ளே போவோம். ஸோ ஆப்வியஸ்லி மும்பை இந்தியன்ஸ் மாதிரி டீம் வந்து எனி டே they are known for stronger comebacks and 2013-15 இதை சொல்லி பண்ணியிருக்காங்க போது ஐபிஎல் இஸ் நாட் த சேம் ஓல்ட் ஐபிஎல் எனிமோர். இப்போ ஒரு 10 டீம்ஸ் ஆயிடுச்சு, எல்லாமே வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்ஸ் நிறைய பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க போது இதுக்கு மேலே மும்பை இந்தியன்ஸ் வருவாங்களான்னு எனக்கு தெரியல. டீமில் என்னமோ ஓடுது, பிளேயிங் லெவன் செட் ஆகல, காம்பினேஷன் செட் ஆகல, பவுலிங் அடி வாங்குது. சிஎஸ்கேக்கு மொக்க டீம் வச்சுட்டு they are doing well போது ஐ வுட் ஈஸிலி கிவ் அட்வான்டேஜ் டு சிஎஸ்கே சின்ஸ் இட்ஸ் சேப்பாக். கொஞ்சம் சிஎஸ்கே ஏதோ மொமெண்டமில் இருக்காங்க. மும்பை கம்பேர் பண்ணும்போது ஐ எம் கிவிங் சிஎஸ்கே 52, மும்பை 48. இது ஒரு க்ளோஸ் கான்டெஸ்டட் மேட்சாக தான் போகுது, ஒன் சைடாக போகிறது இல்லை. என்னோட ப்ரெடிக்ஷன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே ஜெயிப்பாங்களா சேப்பாக்ல? திரும்பி வின்னிங் ரேஸ்க்கு சிஎஸ்கே வரப்போறாங்களா? இல்ல மும்பை இந்தியன்ஸ் எங்களை அவ்வளோ ஈஸியெல்லாம் அடப்படாதீங்கப்பா, நாங்கள் நினச்சா மேலே வருவோம் அப்படின்னு மேலே வரப்போறாங்களா? நீங்கள் யார் பக்கம் சாயிறீங்க? உங்களோட கீ மேட்ச் வின்னர்ஸ் யார்? இந்த மேட்ச்ல யார் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க? நீங்கள் தாராளமாக காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஸோ சிஎஸ்கே மும்பை சேப்பாக்கில் நடக்க போது 7:30 மேட்ச் சாட்டர்டே. எல்லாம் ரெடியாக இருங்க. டிக்கெட் கச்சா மேட்சை போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர் மேட்சாக இருக்கும் நம்புவோம். ஸோ ஆல் தான் மக்களை வீடியோட எண்டு பாட்டு கொண்டு. ஸோ ஹோப் இந்த வீடியோவில் நீங்கள் இப்போ நினைச்சா எல்லாமே நான் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைனா ஏதாவது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ ஒரு சூப்பர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் சிஎஸ்கேவா மும்பை ஜெயிக்கிறாங்களா? யார் தோத்தாலும் எலிமினேட்டட், அதை நான் இப்போயே சொல்லிடுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கிளிக் பண்ணுங்க. அடுத்து இந்த மேட்ச் ரிவ்யூவை ஷார்ட்ஸ்ல சந்திப்போம். பாப்பா சாட்டர்டே நைட்டு 7:30 மேட்ச் சூப்பராக போனால் நம்ம எல்லாருக்கும் ஹாப்பி.